நம்மள பலர் அபு ஹுரைரா அப்படிங்கிற பேரை ரீல்ஸ்ல இல்ல ஹதீஸ்ல எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனா அவர் யாரு, என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நபி தோழர். அவருடைய உண்மையான பெயர் அப்துர் ரஹ்மான் இப்னு சஹ்ர். அவர் இஸ்லாம ஹிஜ்ராவிற்கு பிறகு 7வது ஆண்டுல ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 3 அல்லது 4 ஆண்டுகள் மட்டுமே இருந்தாங்க. ஆனா இவ்வளவு குறுகிய காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த சஹாபியாக இவர் ஆனார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தாம் வாழ்க்கை முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்களை கேட்பதற்கும் நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கும் இதற்காகவே அவரோட வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. பலர் வியாபாரம், குடும்பம் அதிலெல்லாம் ஈடுபட்டிருந்த போதிலும் கூட அபு ஹுரைரா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பகலும் இரவும் அருகிலேயே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ஒரு சிறப்பு துஆ ஒன்னு செஞ்சாங்க. அல்லாஹ் அவருடைய நினைவாற்றலை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்ற துஆவை செஞ்சாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த துஆவுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எந்த செய்தியுமே தாம் மறக்கவில்லை அப்படின்னு சொல்லி கூறினாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட ஹதீசுகள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாகும். அவர்கள் மிகவும் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வை பற்றிய மிகவும் ஆழ்ந்த பயம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்புறம் அறிவை புகழுக்காக இல்ல, இஸ்லாமை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தினாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு கற்றுத்தருவது என்னன்னா, நீங்க எவ்வளவு காலம் நல்ல பாதையில இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அந்த நேரத்தை எவ்வளவு நேர்மையோட பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால குறைஞ்ச நேரமாக இருந்தாலும் நம்ம உண்மையோட முயற்சி செய்தால் அல்லாஹ் அதற்கு பெரிய பலனை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.